தினமொரு வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். விளக்கம். நான் குறை உள்ளவன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். முதுமை, நோய், கீழ்ப்படியாத பிள்ளை அல்லது ஒத்துழையாத வாழ்க்கை துணை போன்றவைகளால் நீங்கள் சோர்வடைந்திருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் வீட்டில் அடைபட்டவராக அல்லது படுக்கையிலிருந்து எழும்ப முடியாதவராக இருக்கலாம். நீங்கள் தேவனை சேவிப்பதற்கு இடம் இல்லை என்று நினைக்கலாம். உங்களுடைய சிறிய இடம் உங்களுடைய உற்சாகத்தை குறைக்க வேண்டியதில்லை. உங்களுடைய குறையை நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கான ஓர் இடமாக மாற்றுங்கள். உங்களை சுற்றியுள்ள மக்கள் உங்களை குறித்து என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படாதீர்கள். தேவன் இரகசியமாக செய்யப்படுகிற காரியங்களை பார்த்து ஏற்ற காலத்தில் உங்களுக்கு பலனளிப்பார். உண்மையில் நம்முடைய குறைகள் நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைவதற்கான தேவனுடைய திட்டத்தில் ஒரு பங்கை வகிக்கின்றன. மற்றவர்களை குறித்த தேவையற்ற கவலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். மற்றவர்கள் நம்மை குறித்து உயர்வாக நினைக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபித்தாலும் கொடுத்தாலும் அல்லது உபவாசித்தாலும் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். நாம் நம்முடைய நற்பெயரை மேம்படுத்த முயற்சிப்போமே என்றால் தேவன் நமக்கு தருவதாக வாக்களித்திருக்கும் நன்மையை நாம் இழந்து விடுவோம். தேவன் மறைந்திருக்கும் ஆவிக்குரிய தன்மைக்கு எப்போதும் பலனளிக்கிறார். அவர் ஒவ்வொரு அந்தரங்க ஜெபத்தையும் கேட்கிறார். ஒவ்வொரு அந்தரங்க வரத்தையும் அங்கீகரிக்கிறார். பக்தியை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு மறைவான செயலையும் அவர் கவனித்து அதற்கு அபரிவிதமாக பலனளிப்பார். நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள். தேவன் தம்முடைய சித்தத்தை உங்களில் நிறைவேற்றுவார். இந்த சத்தியத்தின் சாராம்சம் இதுதான். தேவனுடைய பார்வைக்காக செய்யப்படும் காரியங்களுக்கு பலனுண்டு. எனவே தேவன் ஒருவர் மட்டுமே கண்டு அறிந்து கொள்கிற அந்த இரகசியமான இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து எங்களது வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ள கிருபை பாராட்டும். ஆமென்.